ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். 2026 எலெக்ஷன்ல தளபதி நேரடியாக களம் இறங்க போற தொகுதி விருதாச்சலம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் ஒன்று ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு வீக்லி மேகசின்ல விருதாச்சலத்தை குறிவைக்கும் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, விருதாச்சலத்துக்கும் வி, விஜய்க்கும் வி. ஸோ அந்த வி சென்டிமெண்ட்ல தளபதி விருதாச்சலத்துல போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஜயகாந்த் அவர்களும் களம் இறங்கி முதல்ல வெற்றி கண்டதும் விருதாச்சலம் தான். அண்ட் டிஎம்கேவும் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு வெற்றி கண்டதும் விருதாச்சலத்துல தானா. அண்ட் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் டிஎம்கேல இருந்து விலகி முதல்ல அரசியல்ல நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு விருதாச்சலத்துல இருந்து தான் கிடைச்சுதான். அண்ட் ஒரு மிகப்பெரிய பேரணியே நடந்துச்சான். அதே மாதிரி பாமகவும் கட்சி ஆரம்பிச்சு விருதாச்சலம் தொகுதியில் எம்எல்ஏ, எம்பி, நகராட்சி சேர்மன் தமிழ்நாட்டிலேயே ஒரே கட்சியை சேர்ந்தவர்கள் அனைத்து பதவிகளையும் அரங்கணித்தது இங்க தானா. சோ அதனால புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு விருதாச்சலம் ஒரு மிகப்பெரிய லக் ஃபேக்டரா இருந்திருக்கிறதுனால தளபதியும் இங்கதான் போட்டியிடுவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. பட் அஜித் அவர்கள் தான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் பாக்குற கேரக்டர். அதாவது வேலன்கிழமை படம் ரிலீஸ் பண்றது, வீல டைட்டில் வைக்கிறது, தென் 10:33க்கு ட்ரெய்லர், இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றது அஜித் அவர்கள் தான். பட் தளபதி இந்த மாதிரி சென்டிமெண்ட்டை ஃபாலோ பண்றவர் இல்ல. சோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர ரிசர்ச் எல்லாம் பண்ணி எங்க தளபதிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ அங்கதான் அவரு கிளம்ப இறங்குவாருன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபேன்ஸ் எல்லாருமே வெறித்தனமா ஓட்டர் ஐடியா எல்லாம் வச்சு உறுப்பினரெல்லாம் சேர்ந்திருக்கும். அதை வச்சு ஓட்டிங் எங்க அதிகமா இருக்கு அப்படின்றத அதை வச்சு ட்ராக் பண்ண முடியும். பட் தளபதி நிக்கிறதுக்கு ஒரு தொகுதியை சூஸ் பண்றாங்கன்னா டெஃபினட்டா டேட்டாஸ் அண்ட் நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. பட் அது என்னன்றது நமக்கு தெரியல. பட் எங்க நின்னாலும் தளபதி கன்ஃபார்மா எம்எல்ஏ ஆயிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா பெருசா இம்பாக்டே பண்ணாம கமல் அவர்களே கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிற மாதிரி வந்தாரு. சோ அதனால தளபதி நிக்கிற தொகுதியில அசால்ட்டா ஜெயிச்சிருவாரு எப்படியும். ஓகே நண்பா, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. சோ அதனால ஆபீஷியலா எந்த தொகுதின்னு கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். மேபி விருதாச்சலமே இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.